நமஸ்தே டு ஆல், வெல்கம் டு மை சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ குட்டி குட்டி ஹிந்தி வாக்கியங்கள். நம்ம வீட்டில் கேஷுவலாக பேசுகிற வாக்கியங்கள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், உங்களுடைய பெயர் என்ன? இதை எப்படி ஹிந்தியில் கேட்கலாம்? ஆப்கா நாம் கியா ஹே? உங்களுடைய அப்படின்னா ஒரு ரெஸ்பெக்டாக நம்ம பேசுகிறது. ஸோ ஆப்கா அப்படின்னு யூஸ் பண்ணணும். பெயர் அப்படின்னா நாம். என்ன அப்படின்னா கியா ஹே? கியா என்னன்னா கியா. ஸோ உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னா ஆப்கா நாம் கியா ஹே அப்படின்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ ஹிந்தியில் உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு ஆப்கா நாம் கியா ஹே அப்படின்னு கேட்கணும். சரி, இது கொஷின். அதுக்கு ஆன்சர் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். என்னுடைய பெயர் ஜெகதீஷ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ என்னுடைய அப்படிங்கிறப்போ மேரா, என்னுடைய அப்படின்னா மேரா அப்படின்னு சொல்லணும். பெயர் அப்படின்னா நாம். மேரா நாம் ஜெகதீஷ் ஹே, மேரா நாம் சாரா ஹே, மேரா நாம் ராஜா ஹே. ஸோ இது மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். என்னுடைய பெயர் அப்படின்னா மேரா நாம் சாரா ஹே. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? உங்களுடைய மொபைல் நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதை எப்படி ஹிந்தியில் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? ஸோ நமக்கு தெரியும், உங்களுடைய அப்படின்னா ஒரு மரியாதைக்குரிய வேர்டு. ஸோ நம்ம ரெஸ்பெக்டாக ஆப்கா அப்படின்னு சொல்லணும். மொபைல் நம்பர் என்ன அப்படின்னா கியா அப்படின்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் என்ன? ஆப்கா மொபைல் நம்பர் கியா ஹே? ஆப்கா மொபைல் நம்பர் கியா ஹே? ஓகேவா? ஓகே. சரி, நெக்ஸ்ட்டு என்னுடைய மொபைல் நம்பர் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுறோம், பதில் சொல்கிறோம். அதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? என்னுடைய அப்படின்னா மேரா மொபைல் நம்பர் சம்திங் நம்பர் சொல்லிவிட்டு ஹே அப்படின்னு முடிக்கணும். ஸோ மேரா மொபைல் நம்பர் ஹே. இப்போ நான் ஹிந்தியில் கேட்குறேன், ஆப்கா மொபைல் நம்பர் கியா ஹே அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு பதில் மேரா மொபைல் நம்பர் சொல்லிவிட்டு ஹே, மேரா மொபைல் நம்பர் ஹே. ஓகேவா? சூப்பர். நெக்ஸ்ட் ஒன், நான் சொல்கிற ஒவ்வொரு வாக்கியங்களும் நீங்கள் ஒரு நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்போம். ஸோ அதை எப்படி ஹிந்தியில் கேட்கலாம்? ஆப் கைசே ஹே? நீங்கள் அப்படின்னா ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான வேர்டு. ஸோ ரெஸ்பெக்டாக நீங்கள் அப்படின்னா ஆப் அப்படின்னு கேட்கணும். ஆப் எப்படி அப்படின்னா கைசே இருக்கீங்க. ஆப் கைசே நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆப் கைசே ஹே? இது வந்து ஒரு மேல் கிட்ட கேட்குறது. சப்போஸ் ஒரு ஃபீமேல்னா ஆப் கைசி ஹே அப்படின்னு கேட்கணும். ஒரு மேல்கிட்ட கேட்கும்போது ஆப் கைசே ஹே அப்படின்னு கேட்கணும். ஃபீமேல்கிட்ட கேட்கும்போது ஆப் கைசி ஹே அப்படின்னு கேட்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆப் கைசே ஹே, ஆப் கைசி ஹே. ஓகே, அதுக்கு பதில் நான் நல்லா இருக்கேன், மே டீக் ஹூ. நான் அப்படின்னா மே, லல்லா இருக்கேன், டீக் ஹூ. இல்லைனா அச்சா ஹூ அப்படின்னு சொல்லலாம். மே அச்சா ஹூ, மே டீக் ஹூ. இது மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் எங்கு வசிக்கிறீர்கள்? ஸோ நீங்கள் அப்படின்னா ஒரு மரியாதைக்குரிய வேர்ட் ஆப் அப்படின்னு சொல்லணும். எங்கு அப்படின்னா கஹா, எங்கு கஹா. வசிக்கிறீர்கள் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா ரஹே. ஸோ நீங்கள் எங்கு வசிக்கிறீர்கள் அப்படின்னா ஆப் கஹா ரகத்தே ஹே. இது வந்து மேல்கிட்ட கேட்குறது. சப்போஸ் ஒரு ஃபீமேல்கிட்ட நம்ம கேட்குறோம் அப்படின்னா ஆப் கஹா ரகத்தி ஹே அப்படின்னு கேட்கணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஆப் கஹா ரகத்தே ஹே மேல்கிட்ட கேட்குறோம், ஆப் கஹா ரகத்தி ஹே ஃபீமேல்கிட்ட கேட்கணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நான் மும்பையில் வசிக்கிறேன். ஸோ அவங்க பதில் சொல்கிறாங்க, நான் மும்பையில் வசிக்கிறேன், நான் சென்னையில் வசிக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ நான் அப்படின்னா மே, மும்பை அப்படின்னா மும்பையில் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணும்போது மும்பை மே அப்படின்னு சொல்லணும். வசிக்கிறேன் அப்படின்னா ரகத்தாகும். நான் மும்பையில் வசிக்கிறேன், மே மும்பை மே ரகத்தாகும். மும்பையில் அப்படின்னு சொல்லும்போது ஹிந்தியில் மும்பை மே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இதே ஒரு ஃபீமேல்னா மே மும்பை மே ரகத்தி ஹூ. இது வந்து ஃபீமேல் ரகத்தி, மேல் அப்படின்னா ரகத்தா. நான் மும்பையில் வசிக்கிறேன், மே மும்பை மே ரகத்தா ஹூ, மே மும்பை மே ரகத்தி ஹூ. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? நீங்கள் என்ன செய்கிறீங்க? இது எப்படி ஹிந்தியில் கேட்கலாம்? ஆப் கியா கர்த்தே ஹே? நீங்கள் அப்படின்னா ஆப் ரெஸ்பெக்டாக கேட்குறது.
என்ன கியா செய்றீங்க அப்படின்னா கர்த்தே ஹே. இதே ஒரு ஃபீமேல் அப்படின்னா ஆப் கியா கர்த்தி ஹே. இது கர்த்தே கர்த்தி அப்படின்னு ஃபீமேல்கிட்ட ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். நீங்கள் என்ன செய்கிறீங்க ஆப் கியா கர்த்தே ஹே. நீங்கள் என்ன செய்கிறீங்க ஃபீமேல்கிட்ட கேட்கும்போது ஆப் கியா கர்த்தி ஹே அப்படின்னு கேட்கணும். ஓகே, அது எங்கே இருக்கிறது? ஸோ இதை எப்படி ஹிந்தியில் கேட்கலாம்? வக் கஹா ஹே. அது அப்படின்னா வக், இது அப்படின்னா எக். அது நம்மளுக்கு பேசிக்காகவே தெரியும், நிறைய வீடியோஸில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது அப்படின்னா வக். எங்கே அப்படின்னா கஹா, இருக்கிறது ஹே. அது எங்கே இருக்கிறது? வக் கஹா ஹே. வக் கஹா ஹே. அது எங்கே இருக்கிறது? வக் கஹா ஹே. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். உங்களிடம் கார் உள்ளதா நம்ம கேட்குறோம். இது எப்படி ஹிந்தியில் கேட்கலாம்? கியா ஆப்கே பாஸ் காடி ஹே. ஆக்சுவலி உங்களிடம் கார் உள்ளதா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ கேட்கும்போது கியா ஆப்கே பாஸ், ஆப்கே பாஸ் அப்படின்னா உங்களிடம், உங்ககிட்ட. ஸோ கியா ஆப்கே பாஸ், கார் அப்படின்னா காடி, காடி ஹே. இல்லைன்னா கியா ஆப்கே பாஸ் கார் ஹே அப்படின்னும் கேட்கலாம். ஸோ உங்களிடம் கார் உள்ளதா அப்படின்னா கியா ஆப்கே பாஸ் காடி ஹே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். கல்யாணத்திற்கு பிறகு. ஸோ கேஷுவலாக யூஸ் பண்ணுற வார்த்தை கல்யாணத்துக்கு பிறகு. இது எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? ஷாதி கே பாத். கல்யாணம் அப்படின்னா ஷாதி, கல்யாணத்திற்கு அப்படின்னா ஷாதி கே, பிறகு அப்படின்னா பாத், பாத் அப்படின்னு ஹிந்தி வேர்டு. பிறகு அப்படின்னா ஹிந்தியில் பாத். ஷாதி கே பாத், கல்யாணத்திற்கு பிறகு ஷாதி கே பாத். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இது எவ்வளவு? நம்ம கேஷுவலாக கேட்போம் இது எவ்வளவு அப்படின்னு. இது எப்படி ஹிந்தியில் கேட்கலாம்? யக் கித்னா ஹே. இது அப்படின்னா யக், எவ்வளவு அப்படின்னா கித்னா. இது எவ்வளவு? யக் கித்னா ஹே. அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா இது ₹10 ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? இது அப்படின்னா யக் 10 रुपए का है. 10 रुपए, 10னா 10. ஓகேவா? ஸோ இது வந்து ரூபாய். இது யக் 10 रुपए का है. இப்போ ஹிந்தியில் கேட்கலாம் யக் கித்னா ஹே. யக் 10 रुपए का है. ஓகேவா? ஈஸி, சிம்பிள். நெக்ஸ்ட் ஒன். நேரம் என்ன, டைம் என்ன அப்படின்னு கேட்போம்ல. ஸோ நேரம் என்ன, இது எப்படி ஹிந்தியில் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? சமய கியா ஹே. நேரம் அப்படின்னா சமய, சமய கியா ஹே. நேரம் என்ன, சமய கியா ஹே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். சாப்பிட ஏதாவது இருக்கா? இது எப்படி ஹிந்தியில் கேட்கலாம்? கானே கேலியே குச் ஹே. சாப்பிட, கானே கேலியே சாப்பிட, கானே கேலியே சாப்பிட்றதுக்கு, சாப்பிட, கானே கேலி ஏதாவது அப்படின்னா குச் இருக்கா ஹே. கானே கேலியே குச் ஹே, சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் இருக்கா? கானே கேலியே குச் ஹே, குச்னா ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கணும். ஸோ எல்லாமே நம்ம கேஷுவலாக யூஸ் பண்ணுற வார்த்தைகள் தான். நம்ம வார்த்தைகள் தெரிஞ்சுக்கிட்டாலே வாக்கியம் ஈஸியாக ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ ஹிந்தி பேசுகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் SK ஹிந்தியில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தன்யவாத் டு ஆல்.